சாம்ராஜ் நகர் ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் அமர்க்களமாக நடைபெற்ற ஆடி மாத திருவிழா. சுதந்திர தினத்தை சமூக சேவை நாளாக மாற்றிய சமூக சேவகர் ஜான்சன் அவர்களின் சிறப்பான சேவை. சாம்ராஜ் நகர் ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 115ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா பக்தி, பாரம்பரியம், ஆன்மீகம் மற்றும் சமூக சேவை என 4 நாட்களும் வெகு விமரிசையாகவும் அமர்க்களமாகவும் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய விழாவில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் திரு ஜான்சன் மற்றும் லீனா குடும்பத்தினர் தலைமையில் மாவிளக்கு பூஜை பக்தி பூர்வமாக நடைபெற்றது. இந்த மாவிளக்கு பூஜையில் அம்மனின் பக்தைகள் திரளாக கலந்து கொண்டு மாவிளக்கு ஏற்றி அம்மனை பக்தியுடன் வழிபட்டு அருள் பெற்றனர். விழாவின் 2ஆம் நாளான சனிக்கிழமை பக்தர்களுக்காக 2 வேளை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. அதே நாளில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்ட சுதந்திர தினத்தை வெறும் கொண்டாட்ட நாளாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உதவும் சமூக சேவை நாளாக மாற்றியுள்ளார் சமூக சேவகர் திரு ஜான்சன் அவர்கள். சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையுடன் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அன்றாட குடும்ப தேவைகளுக்கான மளிகை பொருட்கள் அடங்கிய ஃபுட் கிட் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக், புக்ஸ், கலர் பென்சில்ஸ், பென்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் அடங்கிய ஸ்கூல் கிட் வழங்கப்பட்டது. சுதந்திர தினத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தும் வகையில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவியும் மாணவர்களுக்கு கல்விக்கு ஊக்கமும் அளித்த இந்த சேவை பணிகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. ஞாயிற்றுக்கிழமை அம்மனின் பூக்கரகம் வீதி உலா. விழாவின் 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ தேவி முத்துமாரி அம்மனின் பூக்கரகம் வீதி உலா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் RB பிரவீன் மற்றும் பில்டிங் கான்ட்ராக்டர் சங்கர் மிஸ்ரி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அம்மனின் பூகரகம் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய பின்னர் மீண்டும் திருக்கோவிலை வந்தடைந்தது. அன்றிரவு நடைபெற்ற அம்மனின் பூ பல்லக்கு அடங்கிய தேர்பவனி ஊர்வலம் நிகழ்ச்சியில் முன்னாள் நகரசபை தலைவரும் முன்னாள் முனிசிபாலிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனுமான வள்ளல் வி முனுசாமி மற்றும் குடா சேர்மன் திரு சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்து விழாவை சிறப்பித்தனர். திங்கட்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவுடன் நிறைவு. விழாவின் இறுதி நாளான திங்கட்கிழமை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்ற ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆடி மாத திருவிழா இனிதே நிறைவடைந்தது. பக்தியும் பாரம்பரியமும் சமூக சேவையும் சாம்ராஜ் நகர் ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் இந்த 115ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெறும் ஆன்மீக விழாவாக மட்டுமன்றி பக்தி, பாரம்பரியம், அன்னதானம் மற்றும் சமூக அக்கறையை ஒன்றிணைத்த விழாவாக அமைந்தது. குறிப்பாக சுதந்திர தினத்தை சமூக சேவை நாளாக மாற்றி நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டிய சமூக சேவகர் திரு ஜான்சன் அவர்களின் சேவை இந்த விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக அமைந்தது. விழாவை சிறப்பாகவும் பக்தி பூர்வமாகவும் நடத்தி முடித்த ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் திருக்கோவில் கமிட்டி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்தர்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அம்மன் அருளால் அனைவரது இல்லங்களிலும் நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும்.